35 வருட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர இன்னும் நாம் சரியாக சொல்லவில்லையோ என்று வேதனை தான் பட வேண்டும். உண்மைதான் அது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 13 வருட காலத்தில் அந்த மக்கள் அறியாமல் இருந்தார்கள். ஏகத்துவம் என்றால் தெரியாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மூல பழக்க வழக்கங்கள் மூழ்கி இருந்தார்கள். அந்த மக்களிடம் 13 வருட காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வெற்றி பெற்றார்கள் என்றால் 23 வருட காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்றால் நம்ம எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க யோசனை பாருங்க. நம்ம இன்றைக்கு 35 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா கெட்டி வைக்கப்பட்ட நெல்லிக்காய் மூட்டைகளாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ என்று ஒரு சந்தேகம் நம்முள் எழுகிறது. என்ன அப்படின்னா ஹஜ்ஜுல் விதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் உங்களிடம் சொல்லிவிட்டேனா என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு சாரார் இருப்பார்கள், அவர் நன்மை ஏவுவார்கள், தீமையை விட்டு தடுப்பார்கள். நல்லா சொல்றானே, நம்ம தான் சொல்லிவிட்டு இருக்கிறோம், தீமையை தடுக்கிறோம், நன்மை ஏவரன்ட்டு. ஆனால் அதை நாம் முழுமையாக செய்யவில்லை, இன்னும் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா பார்த்தா அவ்வளவு இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் புத்தாடைகள் அணியப்பட்டு ஏதோ இன்னைக்கு ஒரு பெருநாளை போன்றுதான் மக்கள் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவர்களிடம் நம்ம போதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா இன்றைக்கு நம்ம மர்க்கஸ்லே பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா கடந்த 7 நாட்களாக 2 to 3 தொழுகை நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் அந்த 2வது தொழுகை. அதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாயிருது, மேலையும் ஓரளவுக்கு ஃபுல்லாகுது, பாதி வருது. அது ஒற்றைப்பட நாட்களாக இருந்தாலும் இரட்டைப்பட. ஆனால் இன்றைய தினம் 27 அன்னைக்கு ரோட்டில் பாய போடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நம்ம பள்ளியில் நடக்குதுன்னா நம்ம அந்த சத்தியத்தை சொன்னாமா? ஏன் நம்ம பள்ளியில மட்டும் 27 வரைக்கும் 7 நாளைக்கு ஒரு கூட்டம் வரல, வெளியில ஏன் பாய போடல அப்படின்னு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். நம்ம சரியா சொல்லல. அல்லாஹ் சொல்றான், அம் ஹசிப்தும் அன் ததுகுல் ஜன்னா, நீங்கள் சோதனை செய்யப்படாமல் சூனம் சென்று விடுவீர்கள். அல்லாஹ் கேட்கிறானே, நம்ம சோதனைக்கு உள்ளாக்கப்படவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். சரியா சொல்லல. எந்த அளவுக்குன்னா இங்க வரக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அந்த பள்ளிகளில் சுன்னத் ஜமாத் சொல்லக்கூடிய பள்ளிகளில் இப்ப தொழுகிறார்கள். ஏன் தொழுகிறீங்கன்னு கேட்கிறோம். அது அல்லாஹ்வுடைய பள்ளி, சரி பரவாயில்ல, அது பள்ளியா அல்லாஹ்வுடைய பள்ளியா இல்லையாங்க அடுத்த சர்ச்சை. ஆனா போனா அங்க போய் தொழுதானுங்க. தொழுது முடிச்ச உடனே என் போய் என்னாச்சு, தொழுக தக்பீர் துவா ஓதுவார் இமாம் சாப். துவா ஓதும்போது எந்திரிச்சு வர்றீங்க, அல்லாஹ் சொல்றான், உங்களை ரப்பிடம் பணிவாகவும் அந்தரமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள், வரம்பு மீறுகளை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? அப்போ அவர் துவா ஓதுறாரு. நீங்க அதை ஏதாவது சொன்னீங்களா இமாம் சாப்பிட்ட? இல்ல சொல்லல. அது துவா ஓதும் போது நான் எந்திரிச்சு வெளியே வந்துடுறேன்ல. எப்படி வெளியே வந்தீங்க? அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? கையால் தடுங்கள், வாயால் சொல்லுங்கள், மனதால் வெறுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? துவா ஓதும் வெளியே வந்துடுறேன் இல்லையா? சரி ரைட்டு, வெளியே வந்துட்டீங்க. இமாம் சாப் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமில்ல, என் கடை பேசிட்டு இருப்பார்ல. சரி அப்பமாவது சொன்னீங்களா? அப்பவும் சொல்லல. அப்ப எப்பதான் சொல்லுவீங்க? நான் அசருக்கு போவேன், அடுத்த பக்துக்கு போவேன், சரி போய் சொல்லுவீங்களா? அப்பவும் நான் துவா ஓதும் வெளியே சொல்லல. இப்படித்தான் நம்முடைய ஈமான் பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த 27 இரவுல தான் பெரும்பாலான மக்கள் பள்ளிகளை நிரப்பிக்கொண்டு இது ஒரு பெருநாளாகத்தான் இந்த மக்கள் நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நம்ம சத்தியத்தை முழுமையாக சொல்லவில்லை, ஏகத்துவத்தை சரியாக சொல்லவில்லை, இன்னும் தெளிவாக வீரியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் நம்ம சோதனைக்கு உள்ளாக்கப்படவில்லை என்பதுதான் சரியான பொருள், உண்மையான பொருளும் கூட. அதனால் சத்தியத்தை வீரியமாக சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிட வேண்டும். தொடர் ஆரம்பமாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் இறுதியாக அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த பூமியான மக்கமா நகரத்தை
வெற்றி கொள்கிற வரலாற்றின் ஒரு பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே இறுதியாக நபி அவர்கள் ஆற்றிய உரை குறித்த தகவல்களை பார்த்தோம். அந்த உரை உண்மையிலே சிந்திக்க தகுந்த பல்வேறு பாடங்களையும் நமக்கு தேவையான படிப்பினைகளையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் நிறைந்திருக்கிற ஒரு ஊரை வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொண்டதற்கு பிறகு சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னு பார்த்தால், அந்த வெற்றிக்கான பெருமையோ ஆணவமோ எதுவுமோ வெளிப்படாத வகையில் இதனுடைய எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவனையே சாரும் என்கிற வகையில் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். எப்படி சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ ஸதக வஅதா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டுமே, அவன் தனித்தவன். வ ஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். வ நஸர அபுதா, அவனுடைய அடியாருக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா, எதிரி படைகளை அவன் மட்டுமே தனித்து அளித்திருக்கிறான். யாரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு நம்முடைய உதவியோட, நம்முடைய சிந்தனையோட, நம்முடைய ராணுவ பலத்தோட அப்படியே அவங்கள 4 பேர் புகழ்ந்து பேசி எவ்வளோ அற்புதமான கருத்துக்களை சொல்றாங்க, எவ்வளோ தெளிவா பேசுறாரு, எப்படியெல்லாம் சிந்திக்கிறாரு அப்படின்னு அக்கம் பக்கத்துல 4 பேர் கைத்தடிகள் புகழ்ந்து பாடுறதுக்கு 4 பேர் வந்துட்டாங்கன்னு போகும். அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிச்சிடும். அவரே தன்னை என்னமோ தேவலோகத்திலிருந்து குதிச்சவர் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் தன்னை பெருமையாக ஆணவமாக மக்களை எல்லாம் விட்டு தன்னை தனித்து கொண்டவராக இந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர் தலைகீழா இருக்கிறாங்க. துவக்கத்துல ஆரம்பத்துல எப்படி இருந்தார்களோ அதே போல அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும் அப்படிங்கறதுல கடுகளவிற்கு கூட சலனம் இல்லாதவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வு காட்டுகிறது. மற்ற எந்த போர்க்களத்தை விடுங்க, மக்காவை வெற்றி கொள்வது என்பது ஒரு பெரும் சரித்திர நிகழ்வு. அது இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சரித்திர நிகழ்வு மட்டுமல்ல, நபிகளார் வாழுகிற காலத்திலேயே அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியோடு இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில துரத்தி அடித்த எதிரிகளை வெற்றி கொள்கிற தருணத்துல கூட எப்படிடா என்ன துரத்தி அடிச்சு வந்து உட்கார்ந்துக்கிட்டு வந்து மக்கால நுழைஞ்ச உடனே யாரு அந்த அந்த குடும்பம்லாம் வா, அவன் தானே என் கழுத்துல ஒட்ட குடவை தூக்கி போட்டவன், அவன் ஃபேமிலி கூட இழுத்துட்டு வா, யார்கிட்ட விளாண்டிய அப்படின்னு பேசினாங்கள சொல்லலாம். அப்ப நம்ம இடத்துலையும் இது ஒரு பெரிய பண்பாட்டை கற்றுத் தருகிறது. என்னன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட சின்ன சின்னதாக எத்தனையோ மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை வாழ்க்கையில சந்திக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பணிவை நம்ம வெளிப்படுத்தணும். எந்த ஒரு வெற்றியை நாம சந்திச்சாலும் இந்த வெற்றியினுடைய முழுமையான பின்னணி எல்லாம் அல்லாஹ்வை தான் சாரும், இதனுடைய நன்மைகள் அனைத்தும் அல்லாஹ்வை தான், இதனுடைய பெருமை அனைத்தும் அல்லாஹ்வை தான் சாரும் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்த நாம கற்றுக்கொள்ளணும். இல்லாட்டி நம்ம உள்ளத்திலேயே செய்தான் வந்து உட்கார்ந்து நம்மளும் என்னமோ பெரிய ஆள் மாதிரி சும்மா அற்பத்துல அற்பமான காரியத்தை செஞ்சு விட்டு தலையெடுத்து ஆடுவாங்க. 4 பேர் குடிசை வீட்டுக்கு மத்தியில ஒருத்தன் மோட்டு வீடு கட்டிடுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நாங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவன் வேற ஊருக்கு வந்தோம்னா பிச்சைக்காரனா இருப்பான். இப்ப நம்ம ஊர்லயே பாருங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து சில பேர் சில ஊர்கள்ல அப்படி பெருசா வீடு கட்டிடுவாங்க. வீடு கட்டின உடனே அவர் அந்த லீவுல 2 மாசம் வந்துட்டு போறதுக்குள்ள பண்ற அளப்பறை தாங்காது. இங்க அந்த அளப்பறை பண்ணுவாரா, அங்க எந்த லெவலு அவன் காரை கழுவிட்டு இருப்பார். இங்க இருந்து அங்க போய் இறங்கின உடனே இந்த லெவலு தான். அப்ப நம்ம யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எந்த ஒரு வெற்றிகள் வருகிற பொழுதும் அல்லாஹ்வுக்கே அதனுடைய பெருமைகளை உரித்தாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நேரத்தில் இந்த சொற்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். மனசர் அபுதா, அவனுடைய அடிமையாகி எனக்கு அவன் உதவி செய்திருக்கிறான் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஆனா இந்த வார்த்தை இப்ப நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா? பெருநாளைக்கு பெருநாள் பயன்படுத்திட்டு இருக்கோம். பெருநாள் வந்துருச்சு, ரசூல்லா ஹஜ்ஜுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஃபத்ஹ் மக்கால சொன்ன மாதிரி ஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு காலையில மைக்க போட்டு உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் சொல்லுங்க சராபுதா அசதுந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பாட்டு படிக்கிற மாதிரி. அதுக்கு என்ன அர்த்தம், இதை ஏன் சொல்லணும், ரசூல்லா சொல்ல சொன்னாங்களா, ரசூல்லா எந்த இடத்துல சொன்னாங்க, எந்த சிந்தனையும் இல்லாம ஏதோ ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி உட்கார்ந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்க பின்னாடி உள்ளவங்க சொல்லக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. அது மார்க்கத்துல உள்ளது இல்லை. பெருநாள் இன்றைக்கு தக்பீர் சொல்லுங்கள் தான் மார்க்கம் சொல்லுகிறது. தக்பீர்னா என்ன? அல்லாஹ் அக்பர், அவ்வளவுதான் தக்பீர். தக்பீர் கட்டுங்கன்னு ரசூலா சொன்னாங்களே, என்ன செய்திய? தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லி கைகளை கட்டிக்குவாங்கன்னு வரும். அது நீங்க நெஞ்சிலேயோ தொப்புலையோ அது 2வது வச்சுக்குவோம். தக்பீர் சொல்லுவாங்கன்னு உடனே எப்படி சொல்றீங்க? உடனே எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் தலப்பைக் அப்படி எல்லாமே சொல்றீங்க. ஹஸமல் அஹ்ஸாப வஹதா நஸர அபுதா அஸஜுந்தாவ சொல்றீங்க. அல்லாஹ் அக்பர், அதுதான் தக்பீர். அந்த தக்பீரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுவும் எப்படி சொல்லணும்? பெருநாள் அன்னைக்கு முழுக்க சொல்லணும். பெருநாள் திடல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு சொல்லிட்டு வர்றது இல்லை. பெருநாள் அன்னைக்கு காலையில 8 மணிக்கு தொழுக ஆரம்பிக்கணும், 7:30 மணிக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு
அவர் சொல்ல சொல்ல திரும்ப சொல்வதற்கு பெயர் அல்ல. அப்படி சொல்ல சொல்ல மார்க்கம். எப்படி சொல்லணுமா? பெருநாள் அன்றைக்கு நீங்கள் போகும்போது, வரும்போது, ஏறும்போது, இறங்கும்போது, படுக்கும்போது, எந்திரிக்கும் போது, அந்த நாள் முழுக்க வலித்து கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, வலி துக்மிலுல் இத்தத்தை, அந்த நோன்பின் எண்ணிக்கையை பூரணப்படுத்தியதற்காகவும், அல்லாஹ் அந்த நோன்பு அடைகிற வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாமல முழுசா, இந்த ரெண்டுக்காகவும் வலித்து கப்பீருல்லாஹ, அல்லாவை நீங்கள் பெருமைப்படுத்துங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அடுத்து என்ன என்று சொன்னால், அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்குள்ளே நுழைகிறார்கள். காபாவிற்குள்ளே நுழையக்கூடிய நிகழ்வு எப்படி வருது அப்படின்னு கேட்டா, காபாவை சுற்றிலும் சிலைகளாக இருக்கிறது. 360க்கு நெருக்கமான சிலைகள் காபாவை சுற்றிலும் சின்ன சின்ன தெய்வங்களாக பல்வேறு தேவைகளுக்கு பல்வேறு பெயர்கள்ல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. காபாவை சுத்தி வச்சிருக்கிறாங்க. சுத்தி வச்சிருக்க ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியான நிலையில இப்ப நான் உள்ள போக விரும்பல, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க, காலி பண்ணுங்க, அதுக்கு பிறகு நான் காபாக்குள்ள போறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் வெளியேத்துங்க, அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்கங்கறாங்க. சொன்ன உடனே ஃபஉக்ரிஜத், உள்ள சிலைகள் எல்லாமே அகற்றப்படுகிறது. ஃபஅக்ரஜு சூரத்தை இப்ராஹிம், அகற்றப்படுகிறதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலையும் சேர்ந்து வருது, இஸ்மாயில் நபியுடைய சிலையும் சேர்ந்து வருது. எப்படிப்பட்ட நபிமார்கள்? அவங்க தான் இந்த காபாவை நிர்மாணிச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு மீண்டும் இந்த காபாவை ஒரே ஒரு இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அந்த கட்டி எழுப்பிய கதாநாயகர்களை அவர்களே ஒரு சிலையாக வடித்து அவங்கள தூக்கி உள்ள நிப்பாட்டி வச்சுட்டாங்க. வெறுமனே நிப்பாட்டி வைக்கலையாம். ஃபி ஐதீஹிமா அல் அஸ்லாம், அவங்க ரெண்டு பேருடைய கையில குறிபாக்குற அம்பையும் கொடுத்துட்டாங்க. அந்த சுறாக்கா குறிபாத்தார் பத்தியா, ஏதாவது ஒண்ணுனா செய்யலாமா செய்யக்கூடாதா, டக்குனு ரெண்டு அம்பை தூக்கி போட வேண்டியது, அதுல ஒண்ணு எடுக்க வேண்டியது, எஸ்ன்னு வந்துச்சுன்னா செய்யறது, நோனு வந்துச்சுன்னா செய்யறது இல்ல அப்படின்னு பண்ணாங்கல்ல, இதே வேலை. இதுக்கு அங்க ரெண்டு அம்பை தூக்கி ரெண்டு பேருடைய கையிலையும் மாட்டி வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே கொதிச்சுட்டாங்க, எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தலஹுமுல்லாஹ், இந்த மாதிரி வேலையை செஞ்சவனும் அல்லாஹ் அழிக்கட்டும். ஏன்? வல்லாஹி லகத் அலிமு அன்னஹுமா லம் யஸ்தக்ஸிமா பிஹா கத்து, இதை செஞ்சாங்களே, இந்த சிலையை செஞ்சாங்களே, அவங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு பேரும் குறிபார்ப்பவர்களாக இருந்ததில்லை என்பது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் மறைவான விஷயங்களை அறிந்தவன், குறிபார்ப்பது மார்க்கத்திலே கிடையாது என்பதைத்தான் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் சொன்னார்கள். இதை செய்தவர்களுக்கு அது தெரியும். தெரிந்து கொண்டே இறைவனுக்கு இணை கற்பிக்கிற இந்த பாவத்தை செய்தவர்களை அல்லாஹ் அழிக்கட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்லவும் செய்யறாங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்க கையில ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து உடைக்கிறாங்க. எடுத்து போடப்பட்ட சிலைகளை அவங்களும் அவங்களுடைய பங்கு உடைப்போம் அப்படின்னு உடைக்கிறாங்க. உலகத்திலேயே தன்னுடைய பாட்டனார் சிலைகளை தன்கரத்தால் உடைத்த தலைவராக நபிகளார் மட்டும்தான் நமக்கு தெரிகிறார்கள். உலகத்துல எல்லாரும் சிலை வையின்னு சொல்றான். எனக்கு ஒரு சிலை, எங்க அப்பனுக்கு ஒரு சிலை, எங்க ஆத்தா ஒரு சிலைன்னு ஊர் முழுக்க சிலையை வைத்துக் கொண்டு தன்னை பெருமைப்படுத்த நினைக்கிற உலகத்துல தலைவர்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாட்டனாருடைய சிலைகளை உடைத்து வெளியிலே தள்ளுகிறார்கள். அதை அடிக்கும்போது சொல்லிக்கிட்டே அடிக்கிறாங்க. குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம் 17வது அத்தியாயம் 81வது வசனத்தை ஓதிக்கிட்டே அடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? குல் ஜா அல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. ஜா அல் ஹக்கு, சத்தியம் வந்து விட்டது, வ ஸஹகல் பாத்தில், அசத்தியம் அழிந்து விட்டது, இன்னல் பாத்தில கான ஸஹூகா, அசத்தியம் என்பது அழியக்கூடியதாகவே இருக்கிறது. அசத்தியத்துக்கு நீடித்த வாழ்வு கிடையாது. சத்தியம்னா நீடித்து நிலைச்சிருக்கும், அசத்தியம் என்றால் ஒரு நாள் அழியும், கொஞ்ச நாள் அப்படி வளரும், திரும்ப அழியும். அது மாதிரி இப்ப அழிகிறது. சிலைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி காபத்துல்லாவை சுத்தப்படுத்தி ஏக இறைவனை மட்டுமே வணங்குகிற அதற்காக கட்டப்பட்ட ஆலயத்தை அதே புனிதத்திலே மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பிவிட்டு இப்பொழுது அதற்குள்ளே உள்ளே பிரவேசிக்கிறார்கள். கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. சாவி எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்கிறார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி சென்று காபாவின் சாவியை எடுத்துக்கொண்டு வந்து நபிகளாருக்காக கதவை திறந்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் உள்ள போறாங்க. உள்ள போகும்போதே உஸ்மானும் உள்ள போகிறார்கள். அவர்களோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள போகிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு உள்ள போகிறார்கள். நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து 3 பேர் உள்ள போறாங்க. உசாமா, பிலால், உஸ்மான் இப்னு தல்ஹா 3 பேரும் உள்ள போகிறார்கள். உள்ள போன பிறகு உள்ள போன ரசூலுல்லாஹ் உள்ள போய் 2 ரக்காத்து தொழுவுறாங்க. தொழுதுட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. தொழுவுறாங்க. எங்க பார்த்து தொழுவுறாங்க? இப்ப காபாக்கு உள்ள போயிட்டாங்க. காபாக்கு வெளியில இருக்கிறவங்க காபா பார்த்து தொழுவோம். காபாக்கு உள்ள இருக்கிறவங்க எங்க பார்த்து தொழுவுறது? எங்க பார்த்தும் சொல்லலாம்.
வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியது. எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால உள்ளுக்குள்ள போனா எங்க வேணாலும் நிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் எங்க நின்னாங்க அப்படின்னா நேரா உள்ள போய் நேர் திசையிலே நின்னுட்டாங்க. கதவு திறந்து உள்ள போனாங்கல்ல, அவங்களுடைய முதுகு பக்கம் வாசல் இருக்கிறது. நேர் எதிர் திசையில போய் அதை நோக்கி தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. பகல் நேரத்தில் ஒரு பெரும்பகுதி நேரம் உள்ளே கதவையும் பூட்டிட்டாங்க. மக்கள் உள்ள சின்ன இடம் தானே, வெளியில பெரிய இடமா இருக்கும், உள்ளுக்குள்ள சின்ன இடம், எல்லாரும் வர நினைச்சா முடியாது. ஆயிரக்கணக்கான தோழர்களோடு வந்திருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள கதவை மூடிட்டு இதுக்குல இறை வழிபாட்டுல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நீண்ட நேரத்திற்கு பிறகு அதை முடித்துக் கொண்டு வெளியில் வருகிறார்கள். காபாவிற்குள்ளே பிரவேசித்து விட்டு தொழுகையை நிலைநாட்டி விட்டு மக்காவை வெற்றி கொண்டு விட்டு வெற்றி பெற்ற அந்த நிலையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஊருக்கு மீண்டும் பயணத்தை துவக்குகிறார்கள். இது மக்கா வெற்றி குறித்த வரலாற்று செய்திகள். இதுல இந்த செய்திகள் அனைத்துமே இதுவரைக்கும் சொல்லப்பட்ட மக்கா வெற்றி குறித்த தகவல்கள் அனைத்தும் புகாரியில 1601, 4400, முஸ்லிமில் 3650, அபூதாவூதில் 2626, 3941 ஆகிய எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஊர் திரும்பிட்டாங்க. அதற்கு பிறகு என்னன்னு கேட்டா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தாறுமாறா அப்படி வளர்ந்து கொண்டே போகிறது. ஆல்ரெடி உதைபியா ஒப்பந்தமே பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி இஸ்லாம் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துச்சு. இப்ப மக்காவும் வெற்றி பெற்ற பிறகு வளர்ச்சியினுடைய வேகம் அதிகரிக்கிறது. வேகம்னா சும்மா சாதாரண வேகம் இல்ல, ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரிலாம் இல்ல, எல்லாம் ஊர் ஊராக, கூட்டம் கூட்டமாக, கிராமம் கிராமமாக, மொத்தமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அணிவகுக்க துவங்குகிறார்கள். ஏன் இவ்வளவு நாள் இல்லாதவங்க இப்ப என்ன புதுசா திடீர்னு இப்ப மட்டும் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அன்றைக்கு அரபு உலகத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதாவது மக்கா யாருடைய கைகளில் இருக்கிறதோ அவர்கள் தான் சத்தியவான்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அரபு மக்களிடத்துல இருந்துச்சு. ஏன்னா அபாவில் பறவைகள் அனுப்பி அந்த படையை எல்லாம் அழிச்சான். அதுல இருந்து அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுருச்சு, அசத்தியவாதி எவனால் உள்ள வந்தா எல்லாம் அழிச்சு போடுவான், அவங்க கையில எல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால யாரு கையில இருக்குதோ அவங்க சத்தியவான்கள். அதனால இவர் கைக்கு போகுதா இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே உண்மையில இவர் பக்கம் தான் சத்தியம் இருக்கிறது என்று அந்த மக்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். உடனே ஆளுக்கு நம்ம இஸ்லாத்துக்குள்ள வருவோம்னு எல்லாரும் வருகிறார்கள். இந்த செய்தியை அம்ர் இப்னு சலமா என்ற நபித்தோழர் அவங்க சொல்றாங்க, நாங்க எங்களுடைய வீடு மக்கள் அதிகமாக பயணிக்கக்கூடிய பயண பாதைகளே இருந்துச்சு. இவர் சின்ன பிள்ளை, அம்ர் இப்னு சலமா சின்ன பிள்ளை. அவர் சொல்றார், பயண பாதையில இருந்துச்சு, மக்கள்லாம் மக்காவில இருந்து வருவாங்க போவாங்க, அப்ப எல்லாரும் பேசிக்குவாங்க, முகமது பத்தி அவங்களுடைய இஸ்லாத்தை பத்தி மார்க்கத்தை பத்தி நிறைய பேசுவாங்க. அப்படி பேசும்போது பெரும்பாலானவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்பா, இந்த முகமதுடைய நிலைமை எப்படி ஆகுது, தலப்பம பி இஸ்லாமிஹிம் அல் ஃபத்ஹ, மக்காவை வெற்றி கொள்ளுகிற வரைக்கும் அவரை நாம எதிர்பார்த்து காத்திருப்போம். ஃபயகூலுன உத்ருகூஹு வ கௌமுஹு, அவரையும் அவருடைய குடும்பத்தை அவருடைய கூட்டத்தாரோடு விட்டு விடுங்கள், அது வரைக்கும் ஒன்றும் பேச வேண்டாம், இது வரைக்கும் மக்காவில் ஒரு முடிவு ஆகிற வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம். ஃபைன்னஹு அன்லஹர அலைஹிம் ஃபஹுவ நபியுன் சாதிகுன், அவர் அதை ஜெயித்து விட்டால் அவர் உண்மையான நபின்னு அர்த்தம், உண்மையாகவே அவர் இறை தூதருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. எனவே ஃபலம்மா கானத் வகாத்து அஹ்லில் ஃபத்ஹி பாதர குல்லு கௌமின் பி இஸ்லாமிஹிம், மக்காவை வெற்றி கொண்ட நிகழ்வு நிகழ்ந்த பொழுது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் பிரவேசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த செய்தி அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லிட்டான். இந்த மக்கா வெற்றிக்கு முன்னாடியே இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் அப்படிங்கிற தகவலை ரசூலுல்லாஹ்க்கு முன்னறிவிப்பே செஞ்சிட்டான். நமக்கெல்லாம் தெரிஞ்ச சூரா 110வது அத்தியாயம் சூரத்து நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராயித்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அந்த சூரா இதுக்கு முன்னாடி இறங்கினது, மக்கா வெற்றிக்கு முன்னாடி இறங்கின சூரா. அதுல அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும்போதுன்னு சொன்னாலே பின்னாடி தான் அர்த்தம், பின்னாடி வரப்போகுது, வர்ற நேரத்தில் நீங்க எப்படி நடந்துக்கணும் அதுதான் அல்லாஹ் சொல்றான். வராயித்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கிற பொழுது,
ஒருத்தர் ரெண்டு பேரா இல்ல, கூட்டம் கூட்டமா நுழைவாங்க. அதை நீங்க பாப்பீங்க. அப்படி பார்க்கிற நேரத்தில் உங்க மனசு சஞ்சலப்பட்டுற கூடாது. நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்ம பேச்ச கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க அப்படின்னு உங்களுடைய உள்ளத்துல ஒரு பெருமையோ ஆணவமோ வந்துடக்கூடாது. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. அந்த மாதிரியான ஒரு சூழலை சந்திக்கிற பொழுது உமது இறைவனின் தூய்மையை பிரகடனப்படுத்துங்கள், அவனை புகழுங்கள், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி, இதற்கு முன்னரே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தான். இப்ப அதே மாதிரி மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. பனு ஹனீப் என்ற ஒரு கோத்திரத்தார், அப்துல் கைஸ் என்ற ஒரு கோத்திரத்தார், தௌஸ் என்ற பெயரில் ஒரு கோத்திரத்தார், சகீஃப் என்ற பெயரில் உள்ள ஒரு கோத்திரத்தார், ஃபர்வத் பின் அம்ர் என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரத்தார், பனு ஆமிர் என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரத்தார், தொய்யி என்ற பெயரில் உள்ள ஒரு கோத்திரத்தார், இதெல்லாம் குலங்கள். கூட்டம் குடும்பமா மொத்தமா எல்லாரும் வந்து 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 சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய கடமைகளை தங்களுடைய ஊரில் போய் கடைபிடிக்க போகிறோம் சொல்லிவிட்டு வருகையும் போகுமாக இப்படியாக இருக்கிறது. அப்புறம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா? இந்த மாதிரி வரும் பொழுது உமது இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக அப்படின்னு சொன்னால அதை ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்துறாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு நேரத்தினுடைய தொழுகையில் ருக்கூவிலும் சுஜூதிலும் அதுவரைக்கும் சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்லிக் கொண்டிருந்த, சுபஹான ரப்பியல் அலீம் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி இப்படியே அதிகமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது அல்லாஹ் சொன்னதை அப்படி நடைமுறைப்படுத்துறாங்க. சுபஹானக அல்லாஹும்ம, இறைவா நீ தூயவன். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய சொன்னாம்ல, தஸ்பீஹ் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக, உன்னை புகழுகிறோம். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. மூணு விஷயம் சொன்னா அல்லாஹ் மூணையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. உமது இறைவனை புகழணும், தஸ்பீஹ் செய்யணும், பாவமன்னிப்பு தேடணும். அந்த மூணையும் ஒரு வரியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அதே போல சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற சொற்களை ருக்கூவிலும் சுஜூதிலும் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிவிட்டார். இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற காலத்தை வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது வந்து ஹிஜ்ரி 8க்கு பிறகு 9ல நடக்கு. 8ல மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, 9ல மக்கள் கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த 9வது ஆண்டை பற்றி வரலாற்று அறிஞர்கள் எழுதுகிற பொழுது இந்த ஆண்டுக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள், சனத்துல் உஃபூத், கூட்டங்களின் ஆண்டு, குழுக்களின் ஆண்டு. குழுவா வந்தாங்கல்ல, அதனால இந்த ஆண்டுக்கு பேரே அப்படி ஒரு பேரை வைக்கிற அளவிற்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தாறுமாறாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு 9 ஹிஜ்ரி 9 ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து மக்காவிற்கு சில பேரை அனுப்பி வைக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்துட்டாங்கல்ல, இப்ப மீண்டும் மக்காவுக்கு ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. ஹஜ்ஜு காலத்துல சில விஷயங்களை போய் அறிவிப்பு செய்யுங்க. இப்ப நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சு, வந்த பிறகு இஸ்லாமிய அடிப்படையை அங்க நிலைநாட்டணும். ஏன்னா விட்டுட்டு வந்துட்டோம், பழைய மாதிரி அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வழிபாடு, காபாவில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அங்க இருந்து நடைமுறைப்படுத்தினா தானே அதை செய்வாங்க. விட்டுட்டு வந்துட்டா பழைய மாதிரி செய்வாங்கல்ல. அதனால அங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கணுங்கிற விஷயங்களை பிரகடனப்படுத்துவதற்காக அடுத்த ஹஜ்ஜிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆட்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதுல பிரதானமா யாரு தலைவராக செல்கிறார் என்றால் அபூபக்கர் சித்திக் அவர்கள். அவர்களுடைய தலைமையில அபூ ஹுரைரா இன்னும் சில பேர் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி விட்டு, நீங்க போங்க, போய் பிரகடனம் செய்யுங்கள். என்ன பிரகடனம் செய்யணும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் சொல்லி அந்த பிரகடனத்தை நாங்கள் மினாவிலே ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் கூடிய அந்த மினாவில் வைத்து நாங்கள் அறிவிப்பு செய்தோம். என்ன பிரகடனம்? அல்லாஹ் யஹுஜ்ஜ பஅதல் ஆமி முஷ்ரிகுன், இந்த ஆண்டுக்கு பிறகு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய யாரும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. ஹிஜ்ரி 9ல தான் தடை செய்யப்படுகிறது. இதுக்கு பிறகு முஷ்ரிக்குகளுக்கு ஹஜ் செய்யக்கூடிய அனுமதி கிடையாது, யாருக்கும் அனுமதி கிடையாது. வலா யதூஃப பில் பைத்தி உரியானும், அதுபோல நிர்வாணமாக தவாஃப் செய்வதற்கும் அனுமதி கிடையாது. அது வரைக்கும் அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பெரிய புனிதம் வழிபாடுன்னு சொல்லி சொன்னா நிர்வாணமா காபா தவாஃப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் தடுக்கிறாங்க. வலா யதூஃப பில் பைத்தி உரியானும், இனிமே
தவாஃப் செய்வதற்கு, நிர்வாணமாக தவாஃப் செய்வதற்கு அனுமதி கிடையாது. இதையெல்லாம் போய் மக்காவில் நீங்க அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. இவங்க போய்கிட்டு இருக்கு, இதை சொல்வதற்கு முன்னாடியே போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே குர்ஆன்ல இருந்து சில வசனங்கள் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் மதீனாவுல ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன வசனம்? 9வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய வசனங்கள். பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன் ஃபஸீஹு ஃபில் அர்லி அர்பஅத அஷூரின் வஅலமு அன்னக்கும் கைர் முஜிஸில்லாஹ். இது ஒரு பெரிய பிரகடனம். இதில் என்ன சொல்லப்படுகிறது? பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் அவனது தூதரும் விலகிக் கொள்கிற பிரகடனம். இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன், நீங்கள் முஷ்ரிக்குகளிடத்திலே செய்து கொண்ட உடன்படிக்கை இருக்குதே, அந்த உடன்படிக்கையிலிருந்து விலகிக்கிறோம். இனிமே நமக்கு இடையில இந்த உடன்படிக்கை எல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணி நீங்க உங்க ரூட்ல போங்க, நாங்க எங்க ரூட்ல போறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரகடனம். அல்லாஹ் அப்படியே தான் ஆரம்பிக்கிறான். ஃபஸீஹு ஃபில் அர்த், நீங்கள் இந்த பூமியிலே, இந்த ஊரிலே சுற்றி திரியுங்கள். அர்பஅத அஷூரின், 4 மாதங்களுக்கு. உங்களுக்கு 4 மாதம் கெடு இருக்கிறது, அது வரைக்கும் நீங்க இங்க இருக்கலாம், பிரச்சனை இல்லை. வஅலமு அன்னக்கும் கைர் முஜிஸில்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹ்வை தோல்வியுடைய செய்ய முடியாது. வஅன்னல்லாஹ முஹ்ஸில் காஃபிரீன், அல்லாஹ் காஃபிர்களை இழிவுபடுத்துவான் என்று 4 மாசம் தான் டைம். இதுக்கு மேல அக்ரிமெண்ட் கிடையாது. அக்ரிமெண்ட் முறிச்சாச்சு. பொதுவாகவே ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறதா இருந்தா சொல்லிட்டு முறிக்கணும். நேர கூப்பிட்டு பேசி சரிப்பட்டு வராதுப்பா, 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம், அதுல உடன்பாடு வரல, ஏதோ சிக்கல் வருது அப்படின்னா இவன் சரிப்பட்டு வர மாட்டான், நம்ம லேசா சைட்ல கொஞ்சம் அமௌண்ட் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்படின்னு உள்வேலை பார்த்துடக்கூடாது. கூப்பிட்டு உட்கார வச்சு சரிப்பட்டு வராது, நீ உன் ரூட்ல போ, நான் என் ரூட்ல போறேன், ஒன்னு நீ கடை எடுத்துக்க அல்லது நான் கடை எடுத்துக்கிறேன், நீ இவ்வளவு அமௌண்ட் கொடு, என்னத்தையும் ஒன்று பேசி ஃபைனல் பண்ணிடணும். அதை செய்யாம நீ செஞ்சல, அதனால நான் உள்ளுக்குள்ள பார்த்தேன், இந்த உள்வேலை பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டான். பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வும் ரசூலும் விலகிக் கொள்கிற பிரகடனம். இதுவரைக்கும் அக்ரிமெண்ட் இருந்துச்சு, இனிமே உங்களுக்கு எங்களுக்கு இடையில ஒப்பந்தம் கிடையாது அப்படின்னு தெளிவாக அறிவிக்கக்கூடிய வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏறாங்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்க போங்க, ஏற்கனவே ஒரு டீம் போயிருக்கிறாங்க, நீங்களும் போய் இந்த செய்தியையும் கூடுதலாக மக்காவிலே அறிவிப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துகிறார்கள். ஹிஜ்ரி 9 நடைபெறக்கூடிய நிகழ்வு இது. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 10வது ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்கான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். 9 அபூபக்கர் சித்திக் இவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. ஹிஜ்ரி 10 அடுத்த ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் இறுதி கட்டம். அப்படியே நெருங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 570 71 பிறந்த அல்லாஹ்வுடைய தூதர் 62 ஆண்டுகளை கடந்து 63வது ஆண்டை நெருங்குகிற கடைசி ஆண்டு. அந்த ஆண்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக அறிவிப்பு செய்கிறார்கள். நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று ஏராளமான மக்கள் ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார்கள். துல்காதா மாதம் 25 அல்லது 26வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 துல்காதா 25 அல்லது 26 நபிகள் நாயகம் தன்னுடைய பயணத்தை கிளப்புகிறார்கள். மக்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கடைசியா ஃபத்து மக்காவுக்கு வரும்போது சொன்னோம் 300 பேரா இருந்த எண்ணிக்கை 300 2000 ஆகி 3000 ஆகி 5000 ஆகி எக்கச்சக்கமான 10,000 தோழர்களோடு நபிகள் நாயகம் வந்தார்கள் என்று சொன்னோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அதுக்கு பிறகு இந்த ஓராண்டு இடைவெளியில கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்த பிறகு அந்த 10,000 எண்ணிக்கை எவ்வளவு பல்கி பெருகி இருக்கிறது என்று சொன்னால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகத்துடைய வலப்புறத்திலே இடப்புறத்திலே முன்புறத்திலே பின்புறத்திலே எங்கு பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் மக்கள் கூட்டம் தான். கண்ணுக்கு எட்டின தூரம் எங்க பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சி அளித்தது நபிகளாருடைய ஹஜ் பயணத்திலே. இன்னொரு அறிவிப்பாளர் சொல்லுகிறார், நபிகளாரிடத்திலே ஹஜ்ஜுக்கு பயணம் சென்ற மக்கள் ஏறத்தாழ 1,24,000 பேர் பயணித்தார்கள். 1,24,000 பேர். அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு 1,00,000 பேர் நீங்க கூட்டிடுறீங்க, 5 லட்சம் கூட்டிடுறீங்க, 10 லட்சம் கூட்டிடுறீங்கன்னா இருக்கிறது அத்தனை கோடி இருக்கு. மில்லியன் பில்லியன்ல மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்க 5 லட்சத்தை சேர்த்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு இருந்த குறைந்தபட்ச மக்கள் தொகையில் 1,24,000 என்கிறார் ஒரு அறிவிப்பாளர்.
இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார் 1,40,000 பேர்களோடு நபிகளாருடைய ஹஜ் பயணம் அரங்கேறியது. அப்ப எப்படியோ லட்சத்துக்கு மேல தாண்டிட்டாங்க. 1,00,000 தாண்டிய மக்களோடு புடை சூழ அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். போய் தல்பியா சொல்லிக்கிட்டு போறாங்க. துல் ஹுலைஃபா அந்த ஹரமுடைய அவர்களுடைய எல்லை வருகிறது. அந்த எல்லையில ஹராம் அணிந்து கொண்டு குளித்து தொழுது விட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஒவ்வொன்றாக உம்ராவுடைய கிரியைகள் ஆரம்பிக்கிறார்கள். தவாஃப் செய்கிறார்கள், சஹி செய்கிறார்கள். அதற்கு பிறகு துல் ஹஜ் மாதத்தினுடைய 8ஆம் நாள் வருகிறது. 8ஆம் நாளிலே மினாவுக்கு செல்கிறார்கள். அடுத்து அரஃபாவுக்கு செல்கிறார்கள், முஸ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள், கல்லெறிகிறார்கள், தலைமலிக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் மக்களோடு மக்களாக நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுகிறார்கள். ஹஜ் நடக்கிறது. இந்த ஹஜ் பயணத்தின் இடையில ஒவ்வொரு இடத்திலையும் மினாவிலே ஒரு பெரிய திடல், மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அதுபோல அரஃபா ஒரு பெரிய இடம், முஸ்தலிஃபா அது ஒரு பெரிய மைதானம். இந்த மாதிரி மைதானத்தில் மக்களோடு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லுகிறார்கள். வரலாற்றிலே நபிகள் நாயகத்தினுடைய இறுதி பேருரை என்று அழைக்கப்படுகிற வைர எழுத்துக்களால் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நபிகளாரின் 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சாரத்தை ரத்தின சுருக்கமாக சாறு விழிந்து தரக்கூடிய அற்புதமான தகவல்களை, முக்கியமான செய்திகளை நபிகள் நாயகம் அந்தந்த இடத்திலே மக்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். எல்லா அரபால மட்டும் பேசல, அங்கிட்டு மினாவில் பேசுறாங்க, மக்கள் கூடுகிற அந்த இடத்துல எல்லா இடங்களையும் பேசுறாங்க. இந்த உரை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த உரை என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னஹா லவஸியத்துஹு இலா உம்மத்திஹி, நபிகளாருடைய அந்த உரை இருக்கிறதே அது இந்த சமூகத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மரண சாசனம். மௌத்தா போற நேரத்தில் மக்களுக்கு சொல்லிட்டு போற நினைப்போம்ல, ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்திற்கு செய்திருக்க மரண சாசனம், வசியத்து. அப்ப மரண சாசனத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடைசி நேரத்தில் ஒருத்தர் மௌத்தா போற நேரத்தில் தான் மாங்கையை பிடிச்சிட்டு, எப்பா என்னுடைய ஒரே ஆசை, கடைசி ஆசை, இதை நிறைவேற்றிடுறா அப்படின்னு சொன்னா பாசமுள்ள ஒரு மகன் என்ன செய்வான்? என்னுடைய தந்தையுடைய கடைசி ஆசை, அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு பாடுபடுவாங்கல்ல. இப்ப இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், நபிகளாருடைய மரண சாசனமாக அந்த உரை இருந்தது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரை. நம்ம சமூகத்தில் எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்போம், மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்போம், சிலதை கடைபிடிப்போம், சிலதை கடைபிடிக்காம இருப்போம். ஆனால் நபிகளாருடைய வாழ்க்கையில அவர்கள் இறுதியாக சொன்ன செய்திகளை ஒட்டுமொத்தமாக தொகுத்து அதை உள்ளத்திலே இருத்தி அதை கடைபிடிக்க ஆரம்பித்தாலே நாம் ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்து விட முடியும். இஸ்லாத்திற்கு தேவையான, முஸ்லீமாக வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ரத்தின சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே குறிப்பிடுகிறார்கள். அது நமக்கு தேவையான ஒரு உரை. என்னவெல்லாம் சொல்கிறார்கள்? முதலிலே மினாவிலே நிற்கிறார்கள். மினாவிலே நின்று கொண்டு மக்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்ததுரூன ஐய யௌமின் ஹாதா, இந்த நாள் எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனது தூதருமே அறிவார்கள் அப்படின்னு மக்கள் சொல்கிறார்கள். ஃபகால இன்ன ஹாதா யௌமுன் ஹராம், இது புனிதம் நிறைந்த நாள் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா. அடுத்து கேட்கிறார்கள், அப்ப ததுரூன ஐயு பலதின் ஹாதா, இது எந்த நகரம் என்று தெரியுமா, என்ன ஊர் தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். கால பலதுன் ஹராம், புனிதம் நிறைந்த பூமி இல்லையா, புனிதமான ஊர் இல்லையா? அப்ப ததுரூன ஐயு ஷஹரின் ஹாதா, இந்த மாதம் எந்த மாதம் தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் ரசூலுமே அறிவார்கள். கால ஷஹ்ருன் ஹராம், புனிதமான மாதம் இல்லையா? ஏன்னா 3 ரசூலா நிற்கக்கூடிய ஹஜ்ஜுடைய காலத்தில் நிற்கிறாங்க. துல்ஹஜ் மாதம் அது புனிதமான மாதம். அவங்க இருக்கிற ஊர் மக்கமா நகரம், அது ஒரு புனித பூமி. அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற நாள் ஹஜ்ஜுடைய நாள், அது ஒரு புனிதமான நாள். எனவே ரசூலுல்லாஹ் புனிதமானது இல்லையா சொல்லிட்டு சொல்கிறார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா, அல்லாஹ் உங்களில் ஒவ்வொருவருடைய இரத்தங்களையும் உயிர்களையும், வ அம்வாலக்கும் உங்களின் பொருட்களையும், வ அராலக்கும் உங்களின் மான மரியாதைகளையும் ஹராமாக்கி இருக்கிறான். கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளின் புனிதத்தை போல, ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா உங்களின் இந்த மாதத்தின் புனிதத்தை போல,
ஃபீ பலதிக்கும் ஹாதா, உங்களின் இந்த ஊரின் புனிதத்தை போல பொருளையும் உயிரையும் மான மரியாதையையும் அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான். அந்த புனிதங்களில் நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள். இந்த 3 விஷயத்திலே எக்கச்சக்கமான செய்தி அடங்கிடுச்சு. ஒரு மனிதனுக்கு உள்ள உரிமைகள் சார்ந்து பல விஷயங்கள் இந்த 3க்குள்ள இருக்கிறது. பிறருடைய உரிமைகளை எப்படி பேணணும் தெரியுமா? அந்த அளவுக்கு இந்த நாட்களை பேணுற மாதிரி பேணுங்க. இது 3 என்ன சொல்றாங்க? உயிர், பொருள், மான மரியாதை. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் இதுல இந்த 3ஐயும் கடைபிடிக்கிறோம். உயிர் விஷயத்தில் பெரும்பாலும் கவனமா இருப்போம். பெரும்பாலும் எடுப்புல கொலை பண்றது அப்படியெல்லாம் இருக்காது, அது ரொம்ப கம்மி. பொருளாதார விஷயத்துல, பொருளாதாரம் தான் இன்றைக்கு உலகத்தை தீர்மானிக்கிறது, வழிநடத்துகிறது. ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை, ஒரு மனிதனுடைய நட்பை, ஒரு மனிதனுடைய எதிர்ப்பை, ஒரு மனிதனுடைய பகைமையை எல்லாமே தீர்மானிப்பது பணமாகத்தான் இருக்கிறது. பணத்துக்காக வேண்டி யாரையும் விளக்கலாம், பணத்தை பெறுவதற்காக எந்த அநியாயமும் செய்யலாம் என்ற எல்லைக்கு மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனோடு சண்டை, என்னன்னு பார்த்தா ஒரு ஜான் இடத்தை எடுத்துக்கிட்டான், அவனுக்கு சொந்தமான இடத்தை நம்ம எப்படி எடுக்கிறது? ரசூலுல்லாஹ் இறுதி பேர்ல என்ன சொன்னாங்க? அடுத்தவன் பொருள் உனக்கு ஹராம், அதனை எல்லை மீறிடாத. அவ்வளவு அசால்ட்ட பாத்துக்கலாம்பா. அதுலயும் கொஞ்சம் ஏப்ப சாப்பையா இருந்துட்டான், விவரம் இல்லாம இருந்துட்டான், கணவன் இல்லாத பெண்ணா இருந்துட்டா, அனாதை குழந்தைகளா இருந்துட்டா, கேட்கவே தேவையில்லை. நம்ம ஏதோ பராமரிக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடிச்சு அவர்களுடைய சொத்துக்களை நம்முடைய சொத்துக்களாக ஆக்கிக்கொள்ள முயற்சி எடுக்கிறோமே. நபிகளாருடைய இறுதி பெயரில் அவர்கள் சொன்ன வசியத் என்ன? அடுத்தவனுடைய பொருளை எல்லை மீறிடாதீங்க. மான மரியாதையை பத்தி சொன்னாங்களே, மான மரியாதை இன்றைக்கு காற்றில் பறக்க விடப்படுகிறது. பிறருடைய மான மரியாதை, என் மானம் மட்டும்தான் பெருசு, அடுத்தவன் மானம் கண்ணியம் எதையும் வசிக்கிறது இல்லை. பிறருடைய குறைகளை பகிரங்கப்படுத்துவது என்று சொன்னால் நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதுவும் இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப், முந்தியெல்லாம் ஒரு மனிதனுடைய மானத்தோடு விளையாட வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சிரமம். ஒரு ஆள்கிட்ட சொல்லலாம், 2 ஆள்கிட்ட சொல்லலாம், 10 பேர்கிட்ட சொல்லலாம். 100 பேர்கிட்ட அந்த செய்தி போகணும்னா 2 நாள் ஆகும். இவர் அவர்கிட்ட சொல்லி, அவர் அவர்கிட்ட சொல்லி, அவர் அவர்கிட்ட சொல்லி, ஒரு ஊர் முழுக்க ஒரு செய்தி, கெட்ட செய்தி பரவுவதற்கு 2 நாள் தேவைப்படும். ஆனால் இன்றைக்கு 2 கோடி பேரிடத்திலே செல்வதற்கு 2 நிமிடம் போதும், 2 செகண்ட் போதும். ஒருத்தர் பத்தியான ஒரு தப்பான மெசேஜை டைப் பண்ணி ஒரு கிளிக் முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் இதை பார்ப்பார்கள்? அவனை பத்தி தெரியாம விசாரிக்காம, நமக்கு பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக நம்முடைய எதிரி அவனை பத்தி எப்படியா டேமேஜ் பண்ணணும், அவதூறா பரப்புறது, பொய்யா பரப்புறது. கேட்டா ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லுவோம், அது எனக்கு வந்துச்சு நான் ஃபார்வேர்டு பண்ணினேன். என்ன ஃபார்வேர்டு? அப்ப உங்களுக்கு பதில், உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? சரி, உங்களுக்கு வந்தது ஃபார்வேர்டு செய்திகள் என்றால், இதே போன்ற ஒரு செய்தி உங்கள் தாய் விஷயத்திலோ, உங்கள் சகோதரி விஷயத்திலோ, உங்கள் மகள் விஷயத்திலோ யாரோ ஒருத்தர் அனுப்பி விட்டா வந்துச்சு ஃபார்வேர்டு பண்ணுவேன்னு பண்ணுவீங்களா? உங்க விஷயத்தை பத்தி பண்ணுவீங்களா ஃபார்வேர்டு? எவனோ அனுப்புனா நான் ஃபார்வேர்டு பண்ணினேன் அப்படின்னா உங்களுக்கு வரும்போது வலிக்கல, அடுத்தவனுக்கு இப்படித்தானே வலிக்கும். அதுதான் சொல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் கவனிக்கிற ஒரு சமூகமாக இருந்தால் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கும், இந்த உலகம் எப்படி இருக்கும்? இதை பார்த்துட்டே வருவாங்க இஸ்லாத்துக்கு. அடுத்தவங்களை பத்தி சும்மாலாம் பேச மாட்டாங்கப்பா. முஸ்லீம்னா உள்ளதை பேசுவான், நேருக்கு நேர் பேசுவான், முதுகுக்கு பின்னாடி பேச மாட்டான். நம்மகிட்ட இல்லாம போயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறுதி பேரையில சொன்ன உபதேச நடைமுறை இல்லையே. வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, குறை கூறி கொண்டும் புறம் பேசி கொண்டும் திரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு எல்லாம் எச்சரிக்கிறானே. புறம் பேசுகிறவர் தன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்கிறார்களே. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, மறுமை நாளில செம்பாலான நகங்களால் தன்னுடைய மேனியிலே கீறி கிழித்துக் கொள்வார்கள். மேராஜ் பயணத்தில் சூழலா பார்த்தாங்களே, ஜிப்ரீல் என்ன சொன்னாரு? யார் இவங்கன்னு கேட்டீங்க, என்ன சொன்னார்? இவர்கள்தான் மனிதனுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள். இறைச்சி சாப்பிட்டோம்னா கறி அறுத்து தின்னவை இல்லை. அவர்களுடைய மான மரியாதையோடு விளையாண்டவர்கள். அப்ப இந்த ரமதான்ல நம்ம உறுதி எடுக்கணும். நம்ம இருக்கிற சமூக அமைப்பு ஒரு 90% டேமேஜ் ஆயிடுச்சு இந்த விஷயத்துல. சில விஷயங்கள் டேமேஜ் ஆகாமல் நாம பாதுகாத்துக் கொண்டிருந்தாலும் கூட, இந்த புறம் பேசுகிற விஷயத்துல, பிறருடைய மான மரியாதைகளை விளையாடுகிற விஷயத்துல 90% டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வேற வழி இல்ல. அப்படி போனோம்னா இன்னும் நாசமா போயிடும். சீர்திருந்தணும், நம்மை நாமே திருத்திக் கொள்ளணும். குறைந்தபட்சம் நம்முடைய வாயை அடக்குவோம். யாராவது பேசினா தலையாட்டாம இருப்போம். நம்ம பக்கத்தில் வந்து பேசுவாங்க, அவங்க தந்தை என்ன செய்வான், இந்த மாதிரி நீங்க பொறுப்பு சாட்டாதீங்க, அது முறை கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எச்சரிக்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள்,
இன்னல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். ஃபலைஸ யஹில்லு லி முஸ்லிமின் மின் அஹீஹி ஷைஉன் இல்லா மா ஹல்ல மின் நஃப்ஸிஹி. ஒரு முஸ்லிமுடைய பொருள் என்பது, ஒரு முஸ்லிமான சகோதரனின் பொருள் என்பது அவனுடைய மன திருப்தியை கொண்டே தவிர உங்களுக்கு ஹலால் இல்லை. அவனுடைய பொருள் எப்போ உங்களுக்கு ஹலால் ஆகும்னா அவனா விரும்பி சந்தோஷமா தரணும். வேற வழி இல்லாம மனம் வருந்தி கொடுக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு அவனா கொடுப்பான், ஆனா விரும்பி கொடுக்க மாட்டான். இந்த லஞ்சம் கொடுக்குறான், லஞ்சம்லாம் கொடுக்கறதான் அவன் தானே கொடுத்தாமா, அவர் கேட்டான், நானா கேட்டேன், அவரா கொடுத்தாரு. கொடுக்கலாட்டி நீ வேலை செய்வியா? இவர் என்னமோ அவரா மாமா மச்சனு கொண்டு கொடுத்த மாதிரி, வெளிநாட்டுல இருந்து வந்து இறங்கணும்னு வாட்ச் கிஃப்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி இவர் பேசுவார். நானே கேட்டேன், அவரா கொடுத்தாரு அப்படின்னு. கொடுக்கலாட்டி வேலை நடக்காத. நீ 7 மாசத்துக்கு அலைய விடுவிய, இப்ப வா பிறகு வா, இப்ப வா பிறகு வாம்பிய, அதுக்காக வேண்டி வேற வழி இல்லாம அழுது துளைக்க வேண்டியது இருக்குன்னு கொடுப்பானே. இந்த மாதிரி ஒருத்தனுடைய மனத்தை கஷ்டப்படுத்தி பணத்தை பிடுங்காத. ஒரு பணம் ஒருத்தன் இருந்து வருதா அவனா விரும்பி தரணும், அவன் மனமும் வந்து தரணும். இப்ப இந்த திருமண நேரத்தில் வரதட்சணை கொடுக்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது. அதெல்லாம் எப்படி பேசுறாங்க? ஒரு காலம் இருந்துச்சு பெருமையா பேசலாம், நாங்க இத்தனை பவுன் வாங்கணும் அத்தனை பவுன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பெருமையான காலகட்டம் இருந்துச்சு. இப்ப சீச்சின்னு ஆயிடுச்சு. வாங்கியிருக்கான் இவ்வளவு வச்சிருக்கான், அந்த மாதிரி இன்னும் உனக்கு ஆசை தீரல, அந்த பிள்ளைகிட்ட போய் இத்தனை லட்சம் தான் அத்தனை லட்சம் தான் கேட்டுக்கிட்டு அப்படியே இந்த ட்ரெண்ட் பேச்சு வழக்கு மாறிடுச்சு. ஆனாலும் கூட இப்ப எப்படி வந்திருக்கு தெரியுமா? முந்தியெல்லாம் நாங்க கேட்டோம், மாமியார் கடை வந்து பேசுவாங்க வெளியில உட்காந்துட்டு, நாங்க போய் 100 பவுன் போட்டா போடுங்க, இல்லாட்டி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிவிட்டேன். உடனே சுத்தி உட்காந்துருக்கோம்னா அப்படியே வாயை விட்டு உட்காந்துருப்பா, எல்லாம் வச்சு கூட்டிக்கிட்டு, ஆமா ஆமா உன் பிள்ளை இன்ஜினியர் படிச்சிருக்கான், உன் பிள்ளை 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நீ கேப்பமா நகல் முடியுமா, அது பெருமையா இருந்துச்சு. இப்ப ட்ரெண்ட் மாறின பிறகு எப்படி ஆயிடுச்சு? கேட்டா கேவலமா பாக்குறானுவ அப்படின்னு உடனே நாங்களா கேட்டோம், அவங்களா அவங்க பிள்ளைக்கு போட்டாங்க. சில பேர் அதையே சொல்லுவாங்க, மாப்பிள்ளை உள்ள போய் உட்காந்துக்கிட்டு பொண்ணு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு, நாங்க எங்களுக்கு ஒண்ணு தேவையில்லை, நீங்க உங்க பிள்ளைக்கு என்ன போடுறோம் அதை போட்டு, அவ பிள்ளைக்கு அவன் போட நீ என்ன சொல்ற? நேற்றைக்கு வரைக்கும் அவன் பிள்ளைக்கு அவன் சாப்பாடு போட்டான்ல, அவன் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாம்ல, அவன் பிள்ளைக்கு நகை போட்டாம்ல, இவங்க உட்காந்து லேசா பின்ன போட்டு வராம இருந்துட அவன் எதையாவது கொடுக்காம விட்டுற கூட, தவிர்க்கான வீட்டுல போய் பிடிக்கிறோம், ஒண்ணும் கிடையாம விட்டு நாம என்ன பண்றது அப்படின்றதுக்காண்டி உங்க பிள்ளைக்கு போடுறத போட்டு அனுப்புங்க. போடுகிறார்கள். ஏன் போடுகிறார்கள்? போட்டு அனுப்பலாட்டி பிள்ளையை நிம்மதியை வாழ வைக்க மாட்டார்கள் என்பதற்காக இன்னும் போடுகிறார்கள். கடனுடனே வாங்கி போட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இது ஹலாலா? சிந்திக்க வேண்டும். நபிகளாருடைய இறுதி பேருரையை சிந்தித்தால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு பெரும் தீமைகளுக்கு அந்த உரையிலே முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். குறிப்பாக வட்டி. வட்டி என்பது ஒரு பெரும் பாவம், மனிதர்களை சுரண்டுகிற ஒரு கொடுமை, உலக பொருளாதாரத்தை நாசமாக்குகிற ஒரு திட்டம். ஆனால் அந்த உண்மை தெரியாம உலகம் வட்டி இல்லாமல் இன்றைக்கு பொருளாதாரமே இல்லை நினைச்சுக்கிறாங்க. வட்டி எங்க ஒழிக்கப்படுதோ அங்கே பொருளாதாரம் மேம்படும். சீன பொருளாதாரம் அதுக்கு ஒரு உதாரணம் தானே. சீனாவில் டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கிறா, எங்கோ போகுது. எந்த சாமான கேட்டாலும் சைனா ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அது இப்ப நம்ம சைனான்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம வச்சிருக்க பேர் வேற, சைனா ப்ராடக்டா, அது ஏதோ 3ஆம் தரம் மாதிரி. நம்ம நாட்டுக்கு வர்றது 3ஆம் தரமும் 7ஆம் தரமும், அவன் வச்சிருக்க அதுக்கு முன்னாடி 7 தரம். நம்ம என்னத்தை பார்ப்போம்? சாமானுக்குரிய விலையான்னு பார்க்க மாட்டோம். ரேட்டு என்ன? முதல்ல ரேட்டை சொல்லு, கம்மியான ரேட்டு இருந்து அதை வாங்கு. தரத்துக்கு தகுந்த விலை என்பது இந்தியாவில் பேசப்படுறது இல்லை. அதனால 7 தரத்தை தயாரித்து விட்டு 7ஆம் தரத்தை இந்தியாவுக்கு அனுப்புவான். 6வது தரம், 5வது தரம், 4வது தரம், 3வது தரம், 2வது தரம், 1வது தரம் எல்லாம் உலகத்துடைய பல்வேறு நாடுகளுக்கு செல்லும். பொருளாதாரம் ஏன் இப்படி? தொழில் வளர்ச்சி எப்படி? அங்குள்ள பொருளாதாரத்தில் பேங்க்ல போய் கடன் கேட்டா கடனை தருவான், கடனை மட்டும் திருப்பி அடிச்சா போதும். வாங்கிக்கிட்டு தொழில் பண்ணிட்டு கடன் அடைப்பான். இங்க 10,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு 25,000 அவனுக்கு அப்ப கட்டணும். அவ்வளவு கூட இவ்வளவு கூட வருஷம் கூட 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 வட்டியை கூட்டிக்கிட்டே போய் வட்டி போட்டு அது குட்டி போட்டு அதுக்கு ஒரு குட்டி போட்டு, இந்த கொடுமையினால் உலகத்தில் பொருளாதாரம் மந்தமாகும். ஆனால் உலக அறிவுஜீவிகளுக்கு மூளை வேலை செய்யல. இதை ஒழிச்சா உலகம் வளரும். அதனால அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணாங்க, அலா வ இன்ன குல்ல ரிபன் ஃபில் ஜாஹிலியத்தி மௌதூஉன், அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்துடைய வட்டி அனைத்தும் தடை செய்யப்படுகிறது. வட்டி என்பது அறியாமை கால செயல்பாடு. அதனாலதான் சொல்றாங்க, அறியாமை கால வட்டி அனைத்தும் தடை செய்யப்படுகிறது. லக்கும் ரூஸ் அம்வாலிக்கும். சரி, இப்ப கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருப்போமே, ஒருத்தருக்கு பணம் கொடுத்திருப்போமே, என்ன பண்றது? கொடுத்த பணம் என்னமோ அதை வாங்கிக்க, அசல் உங்களுக்குரியது. லா ததுலிமூன், அநியாயம் செய்யாதீர்கள். ஓலா துதுலமூன், அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள்.
சொல்லிட்டு சொல்றாங்க கைர ரிபல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஃபைன்னஹு மௌதுஉன் குல்லுஹு. இதை என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு சட்டத்தை போட்டுட்டு அந்த சட்டத்தை உலகம் எப்படி செய்யும் தெரியுமா? சட்டம் எல்லாம் உங்களுக்கு போட்ட எங்களுக்கு கிடையாதுன்றான். தலைவர்கள் போட்டுட்டு அது உலகத்துக்கு, அது எங்க குடும்பத்தை கட்டுப்படுத்தாதுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல்டாவாக முதலில் சட்டத்தை என்னிலிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருக்கிறார், வட்டி பிசினஸ் பண்றாரு, அவற்றிலிருந்து பணம் வாங்கி இருக்கிறீங்க, வாங்கிய அசலை திரும்ப செலுத்துங்கள், அவருக்கு கொடுக்க வேண்டிய வட்டி ரத்து செய்யப்படுகிறது. அடுத்து சொல்றாங்க பழி வாங்குதல். பழி வாங்குவது என்பதே பிழைப்பாக இருந்தது அந்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹ் பழி வாங்குறத பத்தி பேசுறாங்க. அலா ஒ இன்ன குல்ல தமின் காலஃபில் ஜாஹிலியத்தி மௌதுஉன். அறியாமை காலத்தினுடைய பழிவாங்கல்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. கடந்த காலத்துல ஒரு ஆளு ஒருத்தரை கொண்டுட்டாருன்னா அதுக்காக வேண்டி இப்ப நான் கொல்ல போறேன்னு யாரும் வராத, இன்னையோடு முடிஞ்சிருச்சு. பழி வாங்குதல் என்பது இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு மீண்டும் ஒருத்தவனை கொலை பண்ணினாங்கன்னா அது வேற செய்தி, அதை விசாரிச்சு சரி பண்ணணும். அறியாமை கால கொலைக்காக இப்ப யாரும் வந்து நிக்காத சொல்லிட்டு அதையும் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். எங்க குடும்பத்துல நாங்க பழி வாங்க வேண்டிய பாக்கி ஒண்ணு இருக்கு. அப்துல் முத்தலிபுடைய பேரன் ரபியாவுடைய மகன் ஹாரிஸை ஹுதைல் என்ற கோத்திரத்தார் கொலை செய்து விட்டார்கள். அந்த கொலைக்கு பழி வாங்கப்படாமல் இருக்குது. எங்க குடும்பம் இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம பிள்ளைய கொண்டுட்டான், என்ன வாங்கணும், அதுக்கு பழி தீர்க்கணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பழி தீர்க்கப்படாது, அதை நான் ரத்து செய்கிறேன், நாங்கள் பழி வாங்கவில்லை, தன்னுடைய குடும்பத்தில் அறிவிக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க யா யுஹன்னாஸ், மனிதர்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களின் இறைவன் ஒருவனே. இறைவன் ஒருவனே. எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் எங்க சுத்தினாலும் இதை சொல்லாம இருக்க மாட்டான். ஏன்னா இதை சொல்லத்தானே வந்தாங்க. அவங்க சொல்ல வந்த செய்தியில பிரதானமான செய்தி இறைவன் ஒருவன், அவனை மட்டுமே வணங்குங்கள், அவனை தவிர யாரையும் வணங்காதீர்கள். இதை சொல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் நகராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் இறைவன் ஒருவனே. ஒ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களின் தந்தையும் ஒருவரே. உங்களை பெற்றெடுத்த ஆதி தந்தை இருக்கிறாரே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தந்தையும் ஒருவரே. லா ஃபضل அரபியின் அலா அஜமியின் வலா அலி அஜமியின் அலா அரபியின். உங்களில் அரபி மொழி பேசுகிற எவருக்கும் அரபி அல்லாதவரை விட எந்த சிறப்பும் இல்லை. அரபி அல்லாத எவருக்கும் அரபி மொழி பேசுகிறவர் மீது எந்த சிறப்பும் இல்லை. எல்லா மனிதர்கள். மொழியில என்ன வேறுபாடு இருக்கு? மொழி என்பது நாம் அறிந்த ஒரு கருத்தை பிறருக்கு அறிவிப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். அதுல இந்த மொழி பேசினா ஒசத்தி, அந்த மொழி பேசினா தாழ்த்தி, என்னப்பா எல்லாம் இறைவன் படைத்த மொழி, ஏன் பேதப்படுத்துற? எதுக்கு உயர்தாழ்வு கற்பிக்கிற? கற்பிக்காத. அந்த மாதிரி உயர்தாழ்வுக்கு வேலை கிடையாது, எல்லாம் சமமானவர்கள் தான் அப்படின்னாங்க. ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு பாருங்க, மொழியின் அடிப்படையில் இப்பவும் ஒரு கூட்டம் பேதப்படுத்துகிறது. உருது பேசுற மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள இன்றைக்கும் ஒரு கணிசமான மக்கள் உருது பேசுறவங்க தான் முஸ்லீம்கள். மற்றவங்க முஸ்லீமே இல்லை, அவங்களாம் நம்மளாம் முசல்மான். அவர் சொல்றா நம்மளாம் முசல்மான். அப்ப மற்றவங்களாம் அந்த மாதிரி அவர்களை ஒரு நல்ல முஸ்லீம்கள் என்றே ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு உருது பேசக்கூடியவர்கள் தங்களை உயர்ந்த முஸ்லீம்களாக இன்றைக்கும் பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள். நான் கோயம்புத்தூருக்கு ஒரு தடவை கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு உருது பேசுற ஏரியா போல இருக்கு, கொஞ்சம் மொழிவெறி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, பேசி விடுங்கன்ட்டாங்க. நான் பேசிட்டு வந்துட்டேன். 4 நாளைக்கு என்ன தூங்க விடல. போன போட்டு போட்டு அந்த மகனை அப்படிப்பட்ட இப்படி பண்ணிடுமோ வந்து பாடுறா, கோயம்புத்தூருக்குள்ள இனி காலை வைக்க முடியுமா, களை எடுக்கிறோம் கால் எடுக்கிறோம்னு 4 நாளைக்கு அறுத்து தீத்தாங்க. என்னன்னு கேட்டா உருது மொழியை பத்தி பேசிட்டோம். நீ என்ன பேசணுங்கிற பெருசா ஒன்றும் பேசிடல. சரி, ஒருத்த மொழி வெறி கொண்டாமனா யாரு மொழியில வெறி கொள்ள நியாயம் இருக்கு? யாருமே கொல்ல கூடாது. ஒரு பேச்சுக்கு இவன் மொழியில வெறி பிடிச்சவனா இருக்கிறதுக்கு நியாயம் இருக்குன்னா யாருக்கு இருக்கணும்? அந்த மொழியை படிச்சு மொழியில புலமை பெற்று மொழியில உள்ள நுணுக்கங்களை கற்று அதையெல்லாம் மக்களுக்கு பயன்படுத்தி அவன் தானே அதுல பெருமை அடிக்கணும். இப்ப உருதை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கல. உங்க உருதுடைய லட்சணம் என்னன்னு கேட்டேன். உங்க உருதுடைய லட்சணம் என்ன? உருதாவே இல்ல, தமிழ பூரா பேசிவிட்டு உருதுங்கிறான். அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று பாருங்களேன். அறியாத தேசமே தெரியாம ஆகையா, சுத்தி சுத்தி தேக்கியா தூ, பச்சை பச்சை மரம் தா. நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஆனா நான் பேசுறது உருது, நீங்க நம்பணும். அறியாத தேசமே தெரியாம ஆகையா, சுத்தி சுத்தி தேக்கியா தூ, பச்சை பச்சை மரம் தா. ஏடா இருக்கிறது பூரா தமிழ் வார்த்தை. அந்த மே, அந்த ஹே, அந்த தா, அந்த தீய போட்டோட உருதாயிருமா? பள்ளமே மாடு கிரிக்கையா, தும் கொம்பு பக்கடோ மை வால் பக்கடுதும்.
மாடு பள்ளம் எல்லாம் தமிழா இருக்கும். நீ கொம்ப பிடிக்கணும் எல்லாம் தமிழ். ஆனா கேட்டால் பேர் உருது. இந்த லட்சணத்துல வச்சுக்கிட்டு நீ பெருமை அடிக்கிறிய என்று கேட்டதற்காக வேண்டி அப்படி போன் கால் போட்டு கொன்று எடுத்தார்கள். ஆனா இதுல அவர்கள் பெருமை அடிக்க என்ன இருக்கு? அன்னைக்கே சொல்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதுக்கு மேல யாரும் மொழியை வச்சு பெருமை அடிக்காத. இன்னும் சொல்ல போனால் பெருமை அடித்துக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தின் தலைவர் அந்த சமூகத்திலிருந்து வந்து அதற்கு எதிராக பேசுகிறார்கள். இந்த மொழிதான் உயர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த மொழியிலிருந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வந்து தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லாதே என்பது பெரிய விஷயம் கிடையாது. உயர்ந்த சமூகமாக கருதப்பட்டதிலே இருந்து வந்து மனுஷனை தாழ்த்தாதன்னு சொல்றது இருக்க அதுதான் பெருசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க. அன்றைக்கு அவர்கள் அந்த சமூகத்திலே உயர்ந்தவர்களாக கருதப்பட்ட மொழி. ஆனா உயர்ந்தவன் சொல்லாத, தாழ்ந்தவன் யாரையும் சொல்லாத, எல்லாம் ஒண்ணுதான் என்றார்கள். இன்னும் பல அருமையான வாழ்க்கைக்கு தேவையான போதனைகளை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.